Hi, hello guys. Nice to see you back again. I came out and I'm going back to my room now. இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க நடராஜன் செலெக்ஷனை பற்றி. அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் ஆக்சுவலாக சஞ்சு சாம்சனை பற்றி பேசியிருந்தாங்க. பட் நம்ம வேறு எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பிளேயர்ஸு, குட் பிளேயர்ஸு வந்திருக்கவங்க பற்றியெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கலாம்னா, மெயினாக எல்லா ஸ்டேட்லேருந்தும் அவன் ஸ்டேட்டுக்கு ஒரு இது இருக்கும்ல, இல்லைனா ஏன் ஸ்டேட் எனக்கு கம்மியாக கூடாதான்னு. ஸோ அவங்க நாமினேட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தன் கூடவா இருக்க மாட்டான் அப்படின்றது தான் அவனுக்கும் ஆதங்கமாக இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி டேலண்டட் ஒரே ஸ்டேட்டில் 3-4 பேர் இருக்க மாதிரி அதெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டேட்டில் ஒருத்தர் கூட இல்லாத மாதிரி எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட்டு. ஆனால் அதில் டேலண்டட் நம்ம பிக் பண்ணும்போது நம்ம அதையும் யோசிக்கணும்ல. அதனால் பெருசாக டிசிஷன் எடுக்கும்போது கோயிங் ஃபார்வர்டு இந்த டிசிஷன் 15th கூட கொண்டு வந்து வைக்காத லெவலுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. ஆனால் 15th கூட ஏன் அப்படி ஒரு கால்பனாச்சின்னு எனக்கு புரியல. நல்லா பிளேயராக பெர்ஃபார்ம் பண்ணலை, ஒரு இதில் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு மெயினாக ஐபிஎல்லில் 20 ஓவரில் இதுதான் முக்கியம். ஏன்னா ஓவர் கண்டெயின்மெண்ட்டை தான் முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஐபிஎல் பிச்சில் ஒரு 270 280 அடிக்கிறாங்க. அந்த பிச்சில் ஒருத்தன் கண்டெயின் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி பிச்சில் ஒருத்தன் கண்டெயின் பண்ணி போடுறான்னா ரியலி ஷுட் பி அப்ரிஷியேட்டட், ரைட்? ஏன்னா இப்போது 2020 மெயின் ஸ்கோர் தான். அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு தான் ஆளை பார்க்கணுமே தவிர நம்ம விக்கெட் டேக்கிங் ப்ளஸ் அது ரெண்டுமே தான். பவுலரோட ஆஸ்பெக்ட் என்ன, அது ரெண்டு தானே. அது இருக்குது அவனுக்கு, அதை விட வேறு என்ன பார்க்க முடியும்? இதை பேசிக் இதாக வச்சுருந்தா ஒருவேளை அவன் செலக்டாக இருப்பான். ஏன்னா அது உங்களுக்கு ஆக்சுவலாக செலக்டர்ஸுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பட் ஒன்ஸ் டிமாண்டு வருது அப்படிங்கும்போது வி ஷுட் கன்சிடர் ஆல் திஸ், ரைட்? உங்களுக்கு தெரியணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபன். கண்டிப்பாக இது எடுத்தால் வி ஆல் ஆர் ஹாப்பி. அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வின் பண்ணால் இப்போது நடராஜன் இல்லைனாலும் வின் பண்ணால் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். நடராஜன் இருந்தாலும் நாங்கள் தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதை யோசித்து வின்னிங் இஸ் நாட் கோயிங் டு 1%, ரைட்? ஹோல் டீமுக்கும் இந்தியாவுக்கும் தான் வரும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இல்லை ஒருத்தனுக்கு தான் போவோம், இல்லை ஒருத்தருக்கு தான் பர்டிகுலராக போகணும் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக டோனியோட ப்ளஸ் என்னென்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் எல்லா பிளேயரையும் வேல்யூ பண்ணுவான். யார் அவனுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவனோட க்ரோத்தை பார்ப்பான். ஸோ அதெல்லாம் தான் அவனோட ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தோனி மாதிரி கேப்டன் வேணும் அப்படின்றதெல்லாம் வேறு. தோனி மாதிரி கேப்டனு அது ஒருத்தர் ஒரே மாதிரி தான். அவனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஏன்னா ஈச் ஒன் ஹேவ் தேர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. அது வி டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் எனிமோர். மெயினாக இதில் இனி வர்ற எல்லா போட்டியிலையும் நம்ம இந்தியா அப்படின்னா எவ்ரி ஸ்டேட் ஷுட் ரெப்ரசன்ட் ஓன் பர்சன். அந்த மாதிரி வில் பிளான் இட். பட் இது ஜஸ்ட் அ சஜஷன். திங்க் பண்ணுங்கள். ஃபார் ஷுர் யூ வில் கெட் மோர் சப்போர்ட் ஃப்ரம் என்டையர் இந்தியா ஆடியன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்புறம் ஹோல் இந்தியாவும் பார்க்கும். என் ஸ்டேட்லேருந்து விளாட்றான். ராஞ்சிலேருந்து ஒரு வாரம் வந்து
உலகத்தில் இருக்க எல்லாரும் மூக்கில் விரல வைக்க வைப்பாங்கன்னு யோசிச்சோமா? இல்லை அந்த மாதிரி தான். இன்றைக்கி அவனை பெருமையாக பார்க்குற மாதிரி எல்லோரையும் இந்தியன் டீம் பெருமையாக பார்க்கலாமே. யோசிப்போம். இது கிரிக்கெட் பாலிட்டிக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் சரி, இல்லை நம்ம யூனிட்டி அதை காமிக்கிறது. ஏன்னா இந்தியா எந்த கேமை ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு கேமை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபுட்பால் ஒரு கண்ட்ரி, கிரிக்கெட் ஒரு கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி கிரிக்கெட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வேறு எந்த கேமும் நம்ம அந்த லெவலுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல. எவ்வளோ கேம் இருக்குது எந்த கேமையும். பட் அதுலேயும் கொஞ்சம் காம்போமே. ஸோ அது எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கும்ல. பார்ப்போம். ஏன்னா இது ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பாக இருந்ததுன்னா ஐம் ஃபைன். ஆல்சோ ஐம் கம்ப்ளீட்டாக இது பாலிடிக்ஸ் கிடையாது ஃபார் ஷுர். பாலிடிக்ஸ் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ எனக்கு கிடையாது. இந்த விஷயத்தில் சத்தியமாக கிடையாது. பேசுவேன் கண்டிப்பாக, பாலிடிக்ஸ் பேசும்போது பேசுவேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக பாலிடிக்ஸ் கிடையாது. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் டேலண்ட் வித் ஈச் இண்டிவிஜுவல் இந்த ஸ்டேட், இந்த கண்ட்ரி. ஏன்னா எனக்கு நம்மளை ஒரு கிரவுண்டுக்கு நம்ம போகும்போது அங்கே விளாட்ற 10 பேரை பார்ப்போம். 10 பேரோட டேலண்ட்டை பார்ப்போம். இவன் நல்லா விளாட்றானே, இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நமக்கு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு கண்கள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது என்னோடய வருத்தம். பார்க்குற கண்கள் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நமக்கு நம்ம டேலண்ட்ஸை பார்த்தா வேர்ல்டு நம்மளை பார்க்கும் அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். இட் ஜஸ்ட் வாட் ஐ கேன் சே, இது ஒரு ஆதங்கம். ஏன்டா இவங்க மட்டும் மேலே ஆதங்கம் அப்படின்னா, இது பல வருஷமாக நிறைய பேர்கிட்ட இருந்த ஆதங்கம் எவனும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சங்கம் இருக்குது, புரியுதுங்களா? இதுக்கு சங்கம் கிடையாது. பட் ரெவென்யூ ப்ராஸ்பெக்டிவில் யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் அக்ராஸ் த வேர்ல்டு. திங்க் பண்ணுங்கள், வண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் அது. ஸோ நம்மளால் குளோப் லெவலில் காமிக்க முடியுது, எல்லா இதுவுமே காமிக்க முடியுது. நம்மளோட க்ரோத்தை காமிக்க முடியுது. கிரிக்கெட்டில் நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம் டானு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க முடியுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஹோல் கண்ட்ரியுமே பின்னாடி நிற்கும் அந்த இதுக்காக. ஸோ டு பி ரெப்ரசன்ட் அவர் கேம். அதுக்காக எந்த கேமையுமே நான் இது பண்ணணும்னு சொல்லலை. பட் இது ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். எல்லா கேமையும் வி சப்போர்ட். ஒலிம்பிக்ஸ் போகிறவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த பாயிண்டில் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி கிரிக்கெட், ஓகேங்களா? இந்த பாயிண்டில். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். ஏன்னா மற்ற கண்ட்ரியில் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். எதுக்குன்னு நம்ம ரெவன்யூவிலே பார்த்தாலே தெரியும். ரெவன்யூ கிராஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிரிக்கெட் பார்க்குறதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, கிரிக்கெட் இதில் எவ்வளோ ரெவன்யூ பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஐ ஃபீல். இது எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இட்ஸ் மை ஒப்பீனியன், இட்ஸ் மை விஷ், and if it is happen, I am the first person to say happy, and I am the first person to support you guys, because இந்த இனிஷியேட்டிவ் கிரேட் இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் இட்ஸ் அப் டு யூ கைஸ். ஏன்னா கிரிக்கெட் இன்றைக்கி வந்தது கிடையாது. ஸோ யூ நோ பெட்டர் தென் மீ. பட் கஷ்டங்கள் நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஈச் இண்டிவிஜுவல்ஸோட டேலண்ட்ஸு ஐ நோ தட் பெயின். ஸோ திங்க் அபவுட் தட். இது பெரிய கேப்பாக ரொம்ப வருஷமாக இருக்குது. இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா எல்லா டேலண்ட்டும் ஏதோ ஒரு பாயிண்டில் அப்ரிஷியேட் பண்ணால் தான் அது அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும். எல்லா ஸ்டேட்லேயும் டேலண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க.
ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி a single person who decide all this. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ எவ்ரிபடி ஷுட் சேஸ் ஓகே. கைண்ட் ஆஃப் ஓட்டிங் நடத்தி பாருங்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ டஃபஸ்ட் ஜாபாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு போலிங் நம்ம பிக் பாஸில் நடத்துகிற மாதிரி போலிங் நடத்துங்க. ஓட்டு எவ்வளோ உழுதுன்னு பார்ப்போம். அந்த ஓட்டுக்கு அப்புறம் யார் இருக்கலாம் யார் வேண்டான்றதை யார் முடிவு பண்ணலான்றதை. ஸோ இந்த கிரிக்கெட்டில் ஹைடாக நிறைய பேர் இருக்காங்க. பார்ப்போம் பிக் பாஸில் இந்த பிக் பாஸில் யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஃபைனலி திங்க் அபவுட் தட். ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஹெட். அண்ட் நான் கண்டிப்பாக நான் தான் ஐபிஎல் T20 வேர்ல்டு கப் வாங்கணும் அப்படின்னு என் மனசார நினைக்கிறேன். ஸோ இது அவங்களுக்கு இது நெகட்டிவாக எதுவும் சொல்லலை, 100% பாசிட்டிவாக இருக்கிறதா சொல்லுவேன். ஈவன் தோ திஸ் இஸ் மை சஜஷன், அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. திங்க் ஃப்யூச்சரில் இன்றைக்கி முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஃப்யூச்சரில் யூ கேன் டேக் இட் அப் வித் திஸ். அவ்வளோதான் என் கருத்து, அவ்வளோதான் இன்றைக்கி கருத்து, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் மை ஒப்பீனியன் அபவுட் மை cricket. I felt it should be corrected somewhere. Bye. Have a wonderful day. Meet பண்ணலாம் maybe tomorrow. Bye.